ஸ்ரீமதே ராமானுஜ நமஹ. இனிய மதி வணக்கம். இந்த பதிவானது 2 நாட்களுக்கு முன்பு பதிவான ஆவணி மாதம் திருவிசாக புறப்பாடு ஜேஷ்டாபிஷேகமாகி, அதாவது 2022க்கான பெருமாள் நட்சத்திரத்துக்கு ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் திருவிசாகத்திற்கு ஸ்ரீ கொழுந்தின்ற பிராணம் எழுந்திரளி உள்புறப்பாடாக கொடிக்கம்பத்தை சுற்றி 3 முறை பிரதட்சணாக வளம் வந்து அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் சேவை வழங்குவது வழக்கமாக ஒன்று ஆழ்வார் திருநெறி பகுதியில் நடைபெற்று வரும் புறப்பாடுகள். இந்த வருடம் 2020க்கான ஜேஷ்டாபிஷேகம் 45 நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ கொழுந்தின்ற பிராணம் ஒன்று சேர எழுந்திரளி அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் சேவை சாதித்து அருள் புரிந்த தருணத்தில் எடுக்கப்பட்ட ஒளிப்பதிவு சுவாமி நம்மாழ்வார் தீபதர்ஷனம் சாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உள்ளூர் வாசிகள் முக்கிய பாக்கியசாலிகள், இதில் எந்த மாற்றம் இல்லை. மற்றபடி எல்லா புறப்பாடுகளுக்கும் இந்த சேவையானது சுவாமி நம்மாழ்வார் 2 மாதங்களை சேவை செய்வார். மாலையையும் ஸ்ரீ ஷடகோபுரத்தினுடைய திருவடியையும் நம்மாழ்வாருக்கு வழங்கிய பின்பு நம்மாழ்வார் 2 மாதம் தான் தன்னுடைய யதாசனத்துக்கு எழுந்துள்ளார். தற்போது எழுந்தருளி அவருடைய சன்னதிக்கு முன்பாக அரையனுடைய அருளிப்பாடான பிறகு தற்பொழுது மேலே எழுந்தருளி வந்திருக்கிறார். தன்னுடைய சன்னதிக்கு எழுந்தருளி விட்டார். தற்பொழுது எழுந்தருளிய பின்பு அங்கே கடதெய்வ ஹாரத்தியும் வழக்கமான ஹாரத்தியான பின்பு யதாசனத்துக்கு எழுந்தருளி மீண்டும் அடியார்களுக்கு சேவை சாதிப்பார் சுவாமி நம்மாழ்வார். கடதெய்வ ஹாரத்தி ஆகிக்கொண்டிருக்கிறது, அதை சேவிக்கிறோம். இப்பொழுது வழக்கமான சாதாரண ஹாரத்தி ஆழ்வார்க்கு ஆகிறது. ஸ்ரீமதி ராமானுஜ ஆழ்வார்